ஐயோ, இப்படி ஒரு அமைச்சரவைக்கு உண்டாயா உலகத்துல? காலையில தான் அடிக்கும். நான் ஓரளவு நினைச்சேன், ஓரளவு கொஞ்சம் கௌரவம் உள்ள ஆளுன்னு நினைச்சேன். அப்படி இருக்க மாதிரி தெரியல. அது மட்டும் இல்ல, ஜோசப் வச்சு அமைச்சர்ல 2 பேர் மத்திய அரசுடைய அனுமதி இல்லாமலே வெளிநாட்டுக்கு போறாங்க. இப்படிதான் ஒரு அமைச்சரவை லட்சணமே இருக்கும். சரி, திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னும் நான் ஓரளவு நினைச்சேன், ஓரளவு கொஞ்சம் கௌரவம் உள்ள ஆளுன்னு நினைச்சேன். அப்படி இருக்க மாதிரி தெரியல. எத்தனை வருஷமா நீட்டு எழுதிட்டே இருக்காங்க, இன்னும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா எப்படி சார் முடியாது? முடிஞ்சு போன பிரச்சனைக்கு இப்ப தீர்வு காண வரணும்னா எப்படி சார் முடியாது? அது மட்டும் இல்ல, ஜோசப் வச்சு அமைச்சர்ல 2 பேர் மத்திய அரசுடைய அனுமதி இல்லாமலே வெளிநாட்டுக்கு போறாங்க. இப்படிதான் ஒரு அமைச்சரவை லட்சணமே இருக்கும். அவருடைய லட்சணமும் அப்படித்தான் இருக்கும். ஐயோ, இதை எங்க கொண்டு சொல்ல? இப்படி ஒரு அமைச்சரவைக்கு உண்டாயா உலகத்துல? காலையில தான் அடிக்கும். ஒரு முதலமைச்சர் படத்துக்கு லீவு கேட்டு படம் பார்க்க போனா, ஐயோ லீவ் லெட்டர் கொடுங்க சார், லீவ் லெட்டர் எழுதி தர சொல்லுங்க சார், நாங்களா லீவ் கொடுக்கோம். சார், கூட்டணி பற்றி எல்லாமே தகுந்த தேர்தல் தேதி அறிவிச்சோன்னா வரும். உள்ளாட்சி தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கு. சிரிப்பு தான், என்ன செய்ய முடியும்? போராடுற அப்படி ராகுல் காந்தி பார்த்தா இன்னைக்கு கடைசி நேரத்தில் அவனுக்கு புகலிடமே இல்லை, கரப்பாம்பூச்சி பின்னால போய் உட்காந்துருக்கான். இங்க ஜோசப் விஜய் பார்த்தா இவர் லீவு வேணும்னு மந்திரிகளாம் லீவு கேட்காங்க. சார், நாட்டை ஃபைலை படித்து பார்த்து நல்லா பண்ண சொல்லுங்க சார். ஒரு அமைச்சர் சொல்றாரு, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, பழனியில் 100 கோடி ரூபா சொத்து, என்னுடைய உறவினர் இல்லைங்க. யாரையா கேட்டால் உறவினர் இல்லைன்னு யார் கண்டுபிடிச்சு சொல்லுங்க தான் சொல்கிறோம். நாங்கள் 100 கோடி ரூபாய்க்கு சொத்து பேர் கண்டுபிடிச்சு கொடுங்க, தண்டனை கொடுங்கன்னு தானே சொல்கிறோம். உங்களை நாங்கள் ரிசைன் பண்ண சொல்லலை. அறநிலையத்துறை அமைச்சர் நான் ரிசைன் பண்ண சொல்லலை. நீங்கள் தர்மேந்திர பிரதானை ரிசைன் பண்ண சொல்கிறீங்க. நான் அவரை ரிசைன் பண்ண சொல்லலை. தவறை திருத்திடுங்க, கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுங்க. கரூர் அரசு, அதாவது அறநிலையத்துறை சொந்தமான இடத்த, இனாம் போது நிலத்தை யாரும் கொடுக்காதீங்க, கொடுக்க முடியாது உங்களால். நான் ஏற்கனவே படித்து சொல்லியிருக்கேன். 1947 ஒருத்தர் கேஸ் போட்டார். 1968 தான் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்துச்சு. 80 வருஷம் கையில் வச்சிருந்த லேண்டு, இனாம் லேண்டு, கோயில் லேண்டு, 80 வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கான், நீ 180 வருஷம் வச்சாலும் சரி அது உனக்கு சொந்தம் கிடையாது, கோயிலுக்கு தான் சொந்தம். கோயிலில் யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். கோயிலில் யார் மணி எடுக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். கோயிலில் யார் சேவை செய்யறாங்க தூக்குறாங்க அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அவங்க முடிஞ்ச பிறகு அதை வந்து அடுத்தால யாருக்கு வரும் அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். திருநெல்வேலியில் என்னுடைய ஊர்லேயே இருக்குது, நெல்லையப்பர் கோயில் இடம் இருக்குது. வீடு கட்டி 50-60 வருஷமாக குடியிருக்காங்க. அது குடியிருப்பு பகுதி. 60-70 வருஷமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பட்டா கொடுக்க முடியுமா, சட்டத்தில் இடம் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்கு முழு உரிமை நீங்கள் கொடுக்கணும். அது அவங்களுடைய பாரம்பரியம் அனுபவிக்கிறது மாதிரியாவது கொடுக்கணும். இது என்னுடைய கோரிக்கை, எங்களுடைய கோரிக்கை. சார், தொகுதி மறுவரை முன்னாடி வந்து திமுக வந்து ரொம்ப அதை வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் சாஃப்டான இருக்கு. திமுக பாஜகவுடனான ஒரு உடன்பாடா இது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம். இப்போ அவங்க சாஃப்டாக இருக்காங்களா அல்ல ஹார்டாக இருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியாது. இது அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தான் தெரியும் சாஃப்டாக ஹார்டாக இல்லையாங்க. ரைட், வணக்கம்.